அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கப் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் கோதுமை மாவு வச்சு நம்ம மைதா மாவுமே ரெண்டுமே கலந்துமே செய்யலாம். நம்ம தனித்தனியாக கூட செய்யலாம். கோதுமை மாவில் தனியாக, மைதா மாவு வச்சு கூட தனியாக செஞ்சுக்கலாம். நான் அதுக்கு தேவையான அளவு 1/4 கப்பு சீனி எடுத்து அரைச்சிக்கிறேன். எவ்வளோ நைஸாக அரைக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் மைதாவை வந்து ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் மீனிங் நான் 1 டம்ளர் கணக்குப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1/2 கப்பு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு மில்க்கு சேர்த்து ஓரளவுக்கு மாவு இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா நம்ம பால் எவ்வளோ வேணுமோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1/4 கப்பு 1/4 ஸ்பூன் வந்து சோடா உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சோடா உப்புனா பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, உப்பு வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம டம்ளரில் வந்து சேர்த்துடலாம். அந்த டம்ளரில் வந்து ஒட்டாமல் வரதுக்காக நான் ஆயிலும் அந்த மாவையும் சேர்த்து நல்லா அதில் தடவிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக நான் அதில் வந்து எல்லாமே ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து நல்ல தடியமான ஒரு ஏன் எடுத்துக்கோங்க. சில்வர் ஏனமோ இல்லை வந்து சட்டியோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிடலாமல் இருக்கும்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு வளையம் மாதிரி இல்லை, என்கிட்ட வளையம் இல்லை, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே வந்து நம்ம வந்து உள்ளாக்க உப்பு கொட்டிட்டு அந்த வளையத்தை அது மேலே வச்சுட்டு நல்ல மொத்தமான ஒரு தட்டையை வச்சு அது மேலே நம்ம ஊற்றி வச்சுன்னு அந்த மாவை வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறமே எடுத்து பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும் கப் கேக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.